ஹாய், இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்கிறத பார்க்குறோம். அதுக்கு 1/2 லிட்ரு பால் அதை எடுத்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சு கொஞ்ச நேரம் 5 to 6 மினிட்ஸ் அப்படியே பாயில் பண்ணணும். அது நல்லா பாயில் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சு ஆற வைக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா அது ஆறிடும். அதுக்கப்புறம் அதை வேறு எதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஐஸ்கிரீம் மிக்சர் அது வந்து நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. நம்ம இப்போ சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துருக்கோம். இதை கட் பண்ணி இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கப்ப சிலது கல் மாதிரி தெரியும். அது தெரிகிறப்ப மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. அது இந்த அளவுக்கு வந்தால் போதும். அதை தூக்கி அப்படியே வேறு இதில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு முக்கியமான மோல்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் மோல்டை இதில் அப்படியே இது பண்ணி ஊற்றிடலாம். இதில் எல்லாத்துலேயும் கரெக்டாக ஊற்றணும். மீந்தினதை ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே குடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் மூடியெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சோம்னா முடிஞ்சது. அப்படியே ஏதாவது ஒரு நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக வந்துருந்தது.